மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோட்டை சேர்ந்த தம்பதியிடம் இருந்து ஆண் குழந்தையை வாங்கி கூடுதல் விலைக்கு விற்பனை செய்தது தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஈரோடு மாவட்டத்திலிருந்து குழந்தையை கடத்தி சேலத்தில் விற்பனை செய்ய முயன்ற சேலத்தைச் சேர்ந்த தம்பதி உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. வறுமைக்காக குழந்தை விற்பனை தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. ஈரோட்டை சேர்ந்த தம்பதியிடம் இருந்து ஆண் குழந்தையை வாங்கி கூடுதல் விலைக்கு விற்பனை தொடர்பான வழக்கில் சேலம் மாவட்டம் அருகே இருக்கக்கூடிய பகுதியில் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சேலம் மாவட்டத்திலிருந்து குழந்தையை கடத்தி சேலத்தில் விற்பனை செய்ய முயன்ற தம்பதி உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சிலம்பரசன் வழங்க நாம் கேட்கலாம். சிலம்பரசன், என்ன நடந்தது? வணக்கம். ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஒரு வறுமை கோட்டு கீழ் உள்ள ஒரு தம்பதியினரிடம் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த சேலம் மாவட்டம் நரஸ்வதிப்பட்டியை சேர்ந்த மோகன்ராஜ், நாகசுதா மற்றும் ஈரோட்டை சேர்ந்த 4 பேர் உள்ளிட்ட 6 பேர் அந்த தம்பதியினரும் ஆண் குழந்தையை விலைக்கு வாங்கி கடந்த 1.5 மாதத்துக்கு முன்பு சேலம் மாவட்டத்தில் ஒரு தம்பதியினரும் விற்பனை செய்துள்ளனர். இது தொடர்பாக சேலம் மாநகர காவல் ஆணையரிடம் இந்த புகார் வந்தது. இது தொடர்பாக இதனைத் தொடர்ந்து சேலம் மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபிடபு, சேலம் டவுன் காவல் உதவி ஆணையர் ஹரிசங்கரின் தலைமையில் ஒரு தனிப்படை அமைத்து இந்த குழந்தை விற்பனை செய்த கும்பலையும் அதே போன்று விற்பனை ஈடுபட்டவர்களும் வாங்கியவரும் குறித்து தீவிரமாக தேடுதல் வேட்டையிடப்பட்டது. இந்த நிலையில் குழந்தையை விற்பனை செய்த, அதாவது அந்த ஆண் குழந்தையை விற்பனை செய்த சேலம் மாவட்டம் நரஸ்வதிப்பட்டியை சேர்ந்த மோகன்ராஜ், அதே போன்று அவருடைய மனைவி நாகசுதா, அதே போன்று ஈரோட்டை சேர்ந்த ஜனார்த்தனன், அதே போன்று பர்வீன் உள்ளிட்ட அந்த 6 பேரை இந்த காவல்துறை கைது செய்து அந்த ஆண் குழந்தையை மீட்டு தற்போது காப்பகத்தில் ஒப்படைத்துள்ளனர். அதே போன்று மேலும் இதில் ஏற்கனவே தொடர்பு இருக்கிறதா, அதே போன்று குறிப்பாக அந்த ஈரோட்டை சேர்ந்த தம்பதியிடம் ஆசை வார்த்தை கூறி அவங்களின் வறுமை நிலையை பயன்படுத்தி ஆசை வார்த்தையை கூறி இந்த குழந்தையை அவரிடம் வாங்கி வந்து இந்த விற்பனை செய்தது இந்த காவல்துறை முதற்கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது. அதே போன்று வேறு ஏறனும் இதில் தொடர்பு இருக்காதா என்பது குறித்து தற்போது இந்த காவல்துறையினர் இந்த 6 பேரை கைது செய்து அந்த குழந்தை விற்பனை செய்த தம்பதியிடம் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.